உண்மையாகவே சொல்ல போகணும் அப்படின்னா இந்த T20 சீரீஸ்க்கு வந்து ஷெடியூல் சூப்பராக விட்டுருக்குறாங்க. இதை இப்படிவே நான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா பொதுவாக இப்போ நடக்கிற இந்த லிமிடெட் ஓவர்ஸ் மேட்சஸ்க்குலாம் மேக்ஸிமம் ஒரு நாள் தான் கேப்பு. அது T20 மேட்சஸ்க்குலாம் அடுத்தடுத்த நாட்களில் T20 மேட்சஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச கடைசி T20 மேட்ச் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேப்பு. மற்றபடி மேக்ஸிமம் இல்லை, மினிமம் வந்து 2 நாள் கேப்பாவது ஒவ்வொரு T20 மேட்ச் கையில் விட்டுருக்குறாங்க. 2 பெஸ்ட் டீம்ஸ் மோதும்போது இந்த மாதிரி தாங்க ஷெடியூல் அமைக்கணும். அப்படி அமைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெக்கவரி ஆகிறதுக்கும் வந்து நல்லாவும் இருக்கும், அடுத்த கேமும் ரசிகர்களுக்கு நல்லாவும் கொடுக்கவும் செய்வாங்க. இந்தியா இந்த புனே T20 மேட்சை வின் பண்ணி சீரீஸை கைப்பற்றுவாங்களா? இங்கிலாந்து எரிங் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த T20யும் வின் பண்ணி 2-2 ஈக்குவல் பண்ணி அடுத்து கிளைமேக்ஸு 5வது T20 மேட்ச்சில் கொண்டு வந்து வைப்பாங்களா? கண்டிப்பாக அடுத்த T20 மேட்ச் யோசிப்பாங்க. பொட்டி கிரவுண்டு, பேட்டிங் ட்ராக், இதெல்லாம் ஒரு வேளை 5வது T20 மேட்ச்சில் வச்சுன்னா அதனால் வந்து இந்த இந்த T20 மேட்ச்லேயே மேக்ஸிமம் ஜெயிச்சு சீரீஸை கைப்பற்றணும்னு இந்தியா நினைக்கவும் செய்வாங்க. பட் இந்த T20 மேட்ச் வின் பண்ணிட்டா டிசைடரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பண்ணி பார்க்கலாம். நீங்களாம் யோசிப்பாங்க, பார்க்கலாம். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இந்த 4வது T20 மேட்சை யார் ஜெயிப்பாங்க? சீரீஸ் 2-2 ஈக்குவல் ஆகுமா, இல்லை 3-1 இந்தியா இந்த சீரீஸை கைப்பற்றுவாங்களா? மறக்காமல் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு யார் வாங்குவாங்க அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனோட உமன்ஸ் இன்டர் டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட் 2024-2025 நிறைய டேலண்ட்ஸுகளோட வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்குது நம்ம சேனலில். மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அவங்களுக்கு ஏதாவது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களோட பவுலிங் எடுத்திருப்பேன் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா? ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா 2025 தூளில் புனேயில் நடக்கக்கூடிய இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 4th T20 மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன் பார்க்க வந்திருக்கிறீங்க. முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ இப்போ புனேவுக்கு வந்திருக்கிறோம். பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட்டுக்கு வந்திருக்கிறோம். முதல்ல வெதர் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பனி இல்லை அப்படின்னு என்னால் கண்டிப்பாக சொல்லவும் முடியாது. ஏன்னா கல்கட்டாவில் பனி இருந்துச்சு, ஆனால் சென்னையிலையும் ராஜ்கோட்லேயும் பனி இல்லை. ஸோ ராஜ்கோட் பக்கத்தில் தான், அப்படியே பக்கத்துலலாம் இல்லை, அந்த ரீஜனில் தான் வரும் புனேலாம். ஸோ பனி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஃபுல்லாக ஓவரால் இந்தியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இது பனிக்காலம் தான். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக சென்னையிலையும் ராஜ்கோட்லேயும் பனி இல்லை. இப்போ புனேயில் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் பனியும் ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிளேயிங் லெவனை முடிவு பண்ணும், அதுவும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் ஒன்று. அதுக்கப்புறம் பிச் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், இங்கே நிறைய ஐபிஎல் மேட்சஸ் நடந்துருக்குது. சிஎஸ்கே ஹோம் கிரவுண்டாக இருந்துச்சு. கோவிட் டைம்லேயும் இங்கே நிறைய மேட்சஸ் ஆடப்பட்டிருக்குது. ஒரு பக்கம் ஸ்கொயர் பவுண்ட்ரி ரொம்ப பெருசு. ஸோ அதனால் என்னதுன்னா லெக் ஸ்பின்னர்ஸ் தூக்கி போடுவாங்க, அதில் அடிச்சு அவுட் ஆகிறதுக்கு நிறைய பேர் வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் ஸ்கொயர், இன்னொரு பக்கம் ரொம்ப கம்மி. ஸோ இது ரெண்டும் ப்ளே பண்ணுங்கிறது ஒரு பக்கம். பிச் வந்து எனக்கு சிஎஸ்கே விளாடும்போது நிறைய பேட்டிங் ட்ராக்காக தான் இருந்திருக்குது. இங்கே ஆர்சிபி ஒரு மேட்ச் இப்படி தான் நினச்சேன், விக்கெட் போயிடும், திரும்பி வந்து அடித்து பவுன்ஸ் பேக் ஆகி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி கேம்லாம் பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி மேட்ச்சில் ராஷித் கான், மில்லர் இருந்து ஸோ முடிப்பாங்க. சரி, அதாங்க இனிஷியலாக கொஞ்சம் ஸ்கிட்டியாக கொஞ்சம் ஸ்விங்கு இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பேட்டுக்கு நல்லா வரும், ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மகாராஷ்டிரா ப்ரீமியர் லீக் 2024 கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சுது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டாஸ் பெருசாக வித்தியாசம் ஏற்படுத்தவும் இல்லை. நிறைய மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா மழையினால் கேன்சல் ஆகிட்டே இருந்தது. ஆனால் அதில் நான் ஒரு கணக்கு எடுத்தேன்னா 19 ஓவர் மினிமம், அப்படிலாம் 20 ஓவர் நடந்த மேட்சஸ்களில் வந்து பார்க்கும்பொழுது 200+ ஸ்கோர் வந்து 6 தடவை எடுக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு பேட்டிங் வின் பண்ணவங்க 3 தடவை வின் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் பேட்டிங் எடுத்தவங்க, சேசிங் எடுத்தவங்க 1 தடவை வின் பண்ணியிருக்கிறாங்க. பவுண்ட்ரி பர்சன்டேஜும் 58% இருந்துருக்கு. அண்ட் 50+ பார்ட்னர்ஷிப் 46 அண்ட் 100 ரன் பார்ட்னர்ஷிப் 7. ஸோ எனக்கு ஓரளவு கணிக்க முடியுது, புனே நியூ பாலை கொஞ்சம் தப்பிச்சிட்டோம் அப்படின்னா ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரன்ஸ் வரும். நீங்கள் 200 சேஸ் பண்ணலாம், 190 சேஸ் பண்ணலாம். ஸோ புனேயை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பைலேட்ரல் சீரீஸ் நடந்துக்கிட்டு இருப்போம். அந்த பைலேட்ரல் சீரீஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விக்கெட் கிடைக்கும் நான் நினைக்கிறேன், பார்ப்போம். பட் சிஎஸ்கே இங்கே ஆடி இருக்கிறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க போது ஸ்பின்னர்ஸ்க்கு கிரிப்பும் கிடைக்கும். ஸோ பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அப்படியே பிளேயிங் லெவனுக்குள்ளே தான் வேண்டியதான். எனக்கு இன்னமும் குழப்பம் இருக்குது இந்தியாவோட பிளேயிங் லெவலில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்கிறதுனால ரிங்கு சிங்கை உட்கார வச்சு துருவ் கொண்டு வந்தாங்க. ஆனால் துருவ் 7க்கு மேலே 8க்கு மேலே வராரு. லெஃப்ட் ரைட் காம்பினேஷனை வந்து கௌதம் கம்பீர் கொஞ்சம் விரும்புகிறாருங்கிறத பார்க்க முடியுது. பட் இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடக்க போகுது, எனக்கு கீழே ஷமியெல்லாம் எடுக்கவும் மாட்டார், விஷ்ணு எப்படி தான் இருப்பார். ஸோ
எனக்கு தெரிஞ்சு அதே 11 தான் போவார் நினைக்கிறேன். பெருசாக மாற்றத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ரொம்ப தான் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கலாம், நம்ம நிறைய விஷயங்கள் தோண ஆரம்பிக்கும். எனக்கு தெரிஞ்சு அப்படிப்பட்ட ஒரு 11 போக மாட்டார். அதாவது தேர்ட் T20 மேட்ச்சில் என்ன லெவல்ஸ் இருந்துச்சோ அதோடய போகிறேன்னு நினைக்கிறேன். அடுத்து இங்கிலாந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்று அதான் அங்கே சால்ட்டு சொத்தப்படுறாரு. சால்ட்டுக்கு பதிலாக மாற்றி அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. வேறு பெத்தல் இருக்கார். ஸோ சேம் 11 தான் அவங்களும். எனக்கு தெரியும் இங்கிலாண்டு சேம் 11 தான், இந்தியாவும் சேம் 11 தான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 டீமோட பிளேயிங் 11 பொறுத்த வரைக்குமே. அடுத்தது எனக்கு பிடிச்ச பேட்டில் நேருக்கு நேரில் வந்து 2 டீமோட நிலவரத்தையும் பார்க்கும்போது ஆக்சுவலி இங்கே சால்ட்டு சொதப்படுறாருன்னா அந்த பக்கத்தில் கொஞ்சம் சஞ்சு சாம்சன் சொதப்படுறாரு. அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர்கிட்டேருந்து ஒரு 50-20 வந்துச்சு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் அப்படி தான் 2 பேர் கொடுத்துட்ருக்காங்க. இல்லை ப்ரூக் மாதிரி சூரியகுமார் யாதவ் சரியாக கொடுக்குறதும் கிடையாது. பட்லர் மாதிரி திலக் வர்மா ஒரு மாதிரி நல்லா விளையாண்டுருக்காரு. பட் பட்லரை விட திலக் வர்மா அந்த சீரீஸில் நல்லா தான் விளையாண்டுருக்காரு ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா சென்னையிலையும் சரியாக பண்ணலை, ராஜ்கோட்லேயும் சரியாக பண்ணலை. அக்சர் பட்டேலும் அதே கேஸ் தான். வாஷிங்டன் வந்துடும் அதே கேஸ் தான். பட் அங்கே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க இங்கிலாந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா லியம் லிவிங்ஸ்டன் பூதாகரமாக ஆடுவார். அதுக்கப்புறம் ஜேமி ஸ்மித் போன மாதிரி சரியாக பண்ணலை. பட் கேர்ஸ்கிட்டேருந்து ஓரளவு ரன்களும் வருதுங்கிறதுனால வந்து ஸோ பட்டர் மேலே கொஞ்சம் தைரியமாக பேட்டை விடுவார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ 2 டீமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ளாஸ் இருக்குது. ஆனால் பவுலிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி பண்ணிடுறாங்க. ஒன்று அதை இங்கிலாந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு அது சாதகமாகவும் அமையுது. இந்தியா தான் ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க, அது இங்கிலாந்துக்கு சாதகமாகவும் அமையுது. ஸோ அப்படி தான் ஆல்மோஸ்ட் இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா இன்னொன்று இந்தியாவை பொறுத்த வரைக்கும் T20 வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் தான். பட் இது கம்ப்ளீட் ஒரு நியூ சைடு. ஸோ அடுத்த 2026 T20 வேர்ல்டு கப்புக்காக இப்போ அந்த டீமை வந்து ஆக்சுவலி ரெடி பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அது கிளியராக தெரியுது. ஆனால் இவ்வளவு மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஆகாது. சீரியஸ்லி இவ்வளோ மாற்றம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் திரும்பவும் அந்த கொஸ்டின்ஸ் அதுக்குள்ளே தான் வரேன். கௌதம் கம்பீரோட பேட்டிங்கில் நான் என்ன நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வேணாம் நினைக்கிறாரா அப்படிங்கிறது ஸோ கேள்வியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. சஞ்சு சாம்சன் ஸோ பேஸை கிளியர் பண்ணணும். எப்படி இவனை வந்து 200 பேக் டு பேக் அடித்தாரோ அதே மாதிரி சஞ்சு சாம்சன்கிட்டேருந்து 100 அப்படிங்கிறது வந்து ஸோ எதிர்பார்க்கப்படுது. ஸோ அவர்கிட்ட இந்த அபிஷேக் சர்மா வழக்கமாக அவர் ஆஸ் யூஷுவல் கடிவாரம் போடவும் தேவையில்லை. பட் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா நான் ஒரு 4 நம்பர் 5ல் சரி நம்மளுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அங்கே இன்டிமேஷன்ஸ் போயிருந்தாலோ எல்லாமே ஓகே தான். பட் ஒருவேளை போகாமல் போயிருந்தால் ஸோ ஆக்சுவலி தப்பு தான். ஆனால் அப்படி போகாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இப்போ திலக் வர்மா 1 டவுன் நல்லா தான் பண்ணிட்டுருக்காரு. நம்பர் 4ல் சொதப்பிருக்கிறார். இன்னொன்று சூரியகுமார் யாதவ் பவர் பிளேக்குள்ளே உள்ளே வந்தாரோ இல்லை 8 ஓவருக்குள்ளே வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அது அந்தளவுக்கு சிறப்பாக இருக்குமான்னு எனக்கு பர்டிகுலராக எனக்கு தோணலை. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த திரும்ப சொல்கிறேன், கம்பீர் லெஃப்ட் ஹேண்டர் நிறைய பேர் இருக்காங்க, அதனால் ரைட் ஹேண்டர் ட்ரை பண்ணுறோன்னு நினைக்கிறேன். அந்த ரைட் ஹேண்டர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பேட்டர் அப்படிங்கிறவர் வந்து நீங்கள் மேலே ஆட வச்சுக்கணும், இல்லை கீழே போய் ஆட வைக்கிறதுல எந்த விதமான யூஸ் இல்லாமல் தான் ஆக்சுவலி போன மேட்ச்சில் ஆகியிருந்துச்சு. ஸோ அதை சொல்கிறாங்க சஞ்சு சாம்சன்கிட்ட இருந்து பேஸை கிளியர் பண்ணுறது, அபிஷேக் சர்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலை பார்த்து கரெக்டாக ஆடுறது, சூரியகுமார் யாதவ் அவர் கொஞ்சம் கண்டிப்பாக கவலையாக இருப்பார். என்னடா நம்ம ஒரு காலத்தில் நம்பர் 1ல் இருந்தோம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரோம் 5 பாலில் ஒரு 6-7 பாலில் வந்து ஸோ அவுட் ஆகிறோம் அப்படிங்கிறத வந்து டெஃபினட்டாக யோசிப்பார். அப்படிங்கிற அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நான் சொன்ன ஹர்திக் பாண்டியா, வாஷிங்டன் இவங்ககிட்ட இந்த ரன்கள் வரணும். சுந்தர் எஸ்பெஷலி இந்த மேட்ச்சில் எல்லாம் மிடில் ஆஃப் த பேட்டில் பட்டு ஸ்வீட் சவுண்ட் வந்து ஸோ பெருசாக அடிக்க வேண்டிய இடத்துல வாஷிங்டன் சுந்தர் ஆல்மோஸ்ட் இருந்துகிட்டு இருக்காரு. பார்ப்போம். இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து ஆர்ச்சர் ஸோ பேஸ் இன்க்ரீஸ் பண்ணி கரெக்டான இடத்துல அடிக்கிறாரு. உட்டும் ஆல்மோஸ்ட் அதை தான் பண்ணுறாரு. எஃபெக்டிவாக உட்டு இருக்கிறாருங்கிறதெல்லாம் தாண்டி சரி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி விடும்பொழுது இந்த ப்ராசஸில் பண்ணும்பொழுது அதில் ஒரு மாதிரி நல்லா பண்ணியிருக்கிறாங்க ஆர்ச்சர். இல்லை நல்ல ஒரு கம்பேக் இருந்துச்சு, ஒரு பார்க்கவும் முடிஞ்சுது. இந்த மேட்ச்சில் இந்தியா ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். 53% இந்தியா ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அண்ட் 47% இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃப்ளாஸ் இருக்குது. ஆனால் இந்த கண்டிஷன்ஸ் லோக்கல் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா சரியாக அப்சர்வ் பண்ணி ஆடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ட்ரீம் 11 பொறுத்த வரைக்கும் நான் வந்து அதில் விஷயத்தை கண்டிப்பாக பிக் பண்ணிடுவேன். வருண் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டில் ஹர்திக் பாண்டியா, லியம் லிவிங்ஸ்டன், அக்சர் பட்டேல், அதுக்கப்புறம் பேட்டரில் பெண்டகட், திலக் வர்மா அண்ட் விக்கெட் கீப்பிங்கில் ஜாஸ் பட்லர். ஸோ இவங்கள தான் வந்து பிக் பண்ணியிருக்கிறேன். ஸோ விட்டு போனவே இருக்கும். ஷமியை நீங்கள் யோசிக்கலாம், ஷமி எடுக்கணுமா வேணாமா, இல்லை பழைய பாசத்தை தாண்டி நீங்கள் ஸ்கில்ஃபுல்லாக எந்த அளவுக்கு இருக்கிறீங்க, அப்போ ஷமியை நீங்கள் வந்து பிக் பண்ணாலும் பிக் பண்ணிக்கலாம். எனக்கு ஜெமி ஓவரனுக்குலேருந்து கொஞ்சம் சில பல ஐடியாஸ், சில பல ஷார்ட்ஸ் எல்லாமே அவர்கிட்ட வருது. ஸோ அவருக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். அண்ட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நான் ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர், இந்த 2 பேரையும் வந்து நான் கொஞ்சம் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சீரியஸாக இந்தியா ஜெயிப்பாங்க இங்கே நான் நினைக்கிறேன். 3-1 நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
பாருங்கள், முழு வீடியோவும் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் சொல்லலாம் உமன்ஸ் இன்டர் டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட் 2024 2025 நேரில் போய் அங்கே இருக்கிற டேலண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம சேனலில் கொண்டு வந்துட்டுருக்குறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். போடு, ஐபிஎல் பப்பியா?